அதிகாலையில எழுந்திருக்கணும்னா அதுக்கு ரொம்ப எளிதான வழி. இப்போ 5 மணிக்கு உங்களுக்கு எழுந்திருக்கணும். அப்படின்னா ஈஸியா எழுந்திருக்கணும் அப்படின்னா, அ ஒரு 4:30க்கே எழுந்து உட்காந்துருங்க. ஏன்னா 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது வேலை வச்சிருப்போம். 5 மணிக்கு எழுந்திருக்கும்போது எழுந்து உட்காந்துருவோம். ரொம்ப சோம்பலா இருக்கும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்போம் அல்லது அப்படியே இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 5 மணிக்கு எழுந்து நாம செய்ய வேண்டிய வேலைகள செய்யத் தொடங்கும்போது, நாம காலைல எழுந்து என்ன செய்யணும்னு நெனச்சிருக்கோமோ, அந்த வேலைய செய்யத் தொடங்கும்போது 5:15, 5:20 கூட ஆயிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, 5 மணிக்கு எழுந்திருக்கிறத நம்ம எளிதான ஒரு செயலா மாத்தணும்னா, ஒரு 4:30க்கு எந்திரிச்சிரணும். 4:30க்கு எந்திரிச்சு அப்படியே உட்காந்தோம்னு வச்சுக்கங்க. ஒரு 4:45 இல்ல 4:45ல வந்து 4:45 ஒரு 15 நிமிஷத்துல நம்ம வந்து ஒரு ரெடி டூ மைண்ட் அந்த மாரி ஆயிடும். ஒரு தயாரான ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துருவோம். இப்போ பாருங்க நம்ம வந்து 4:45க்கே நம்ம வேலைய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 5 மணிக்கு நாம செய்ய செய்ய நினைச்ச வேலைய ஒரு 4:45க்கே நாம செய்ய ஆரம்பிச்சுருவோம். அது மாரி 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, எப்பவுமே 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு, அ அ அதுவரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அல்லது வந்து ஒரு 5:50க்கு அலாரம், ஒரு 5:45க்கு ஒரு அலாரம் வச்சுட்டு, அப்போ 5:45க்கு அலாரம் அடிக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், அத ஆஃப் பண்ணிட்டு 5:50க்கு ஒரு அலாரம் இருக்குல்ல, அப்போ எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அப்போ 5:50க்கு எந்திரிப்போம். 5:50க்கு ஒரு அலாரம் அடிக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், சரி 6 மணிக்கு நம்ம ஒரு அலாரம் வச்சுருக்கோம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 6 மணிக்கு தானே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு எந்திரிப்போம். அதில் எந்திரிக்காம கூட அதுக்கு லேட் ஆகும். 5 நிமிஷம் ஆகும். அப்புறம் எந்திரிச்சு உட்காரணும். அது அப்படி சிரமமா இருக்குல்ல. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே நாம 6 மணிக்கு அலாரம் 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா, ஒரு 5:30க்கே எழுந்திரிச்சிரணும். நமக்கு நோக்கம் வந்து 6 மணிக்கு எந்திரிக்கிறது தான். 5:30க்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி ஒரு கட்டாயம் கிடையாது. நமக்கு எது கட்டாயமோ, எது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ, எத முடிவு பண்ணி வச்சிருக்கோமோ, அந்த முடிவுல நிக்கிறது தான் நமக்கு கஷ்டமா இருக்குமே தவிர, அந்த முடிவுல நிக்கிறதுக்காக நம்ம அதுக்கு முன்னாடியே 5:30க்கு எது நமக்கு வந்து இத நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். இத நீ பின்பற்றியே ஆகணும். இத வந்து நீ ஒரு உறுதிமொழி இந்த உறுதிமொழிய நீ கடைபிடிக்கணும். ஆனா வந்து 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய முடிவாவும், ஒரு உறுதிமொழியாவும் இருந்தா கூட, அ 6 ஆனா 5:30க்கு எந்திரிக்கணுங்கிறது நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கலையே! அப்போ நம்ம அப்போ 5:30க்கு எந்திரிக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. அந்த கட்டாயம் இல்லாத போது நம்ம 5:30க்கு எந்திரிக்கிறோம். கட்டாயமே இல்லாம 5:30க்கு எந்திரிக்கிறோம். யாருமே நம்மள கட்டாயப்படுத்தல. நாம கட்டாயப்படுத்தல. அதான் உறுதிமொழிங்கிறது அப்படித்தான். உறுதிமொழிங்கிறது என்னன்னா, நம்மளே நாம கட்டாயப்படுத்துறது தான். மத்தவங்க வந்து நம்மள்ட்ட கட்டாயப்படுத்துறது கிடையாது. அ 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு தான் நம்ம வந்து கட்டாயப்படுத்திட்டு இருக்கோம். அது நாம உறுதிமொழி எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது 5:30க்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு நாம நமக்குள்ள உறுதிமொழி எடுக்கல, கட்டாயப்படுத்தல. அப்படி கட்டாயப்படுத்தாத போது நம்ம எந்திரிக்க பழகணும். அப்படி ஒரு கட்டாயம் இல்லாத போது நம்ம அத எந்திரிக்க பழகணும் எப்பவுமே. இதுதான் வந்து கொஞ்சம் அதிகாலையில எழுந்திருப்பதற்கான மிக எளிதான வழிமுறையாக எனக்கு தெரிகிறது எனது அனுபவத்தில். அதனால 4 மணிக்கு எந்திரிக்கணுமா 3:30க்கு எந்திரிச்சிருங்க. 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அது 4 மணிக்கு எந்திரிச்சா கரெக்டா ஏன்னா நம்ம மனநிலை வந்து திரும்ப தயாராகணும். அந்த தூக்கம்லாம் போகணும். அப்போ வந்து அதுக்கு தயாராகணும். இப்போ 6 மணிக்கு எந்திரிக்கிறோம் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி அலாரம் வச்சா 5 மணி கூட 5 மணி 5 5:15 அல்லது 4:45 கூட எந்திரிக்கலாம். அதாவது 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நம்ம அலாரம் வச்சோம்னாக்கா, எப்போ எந்திரிக்கணும்? 4:45 கூட எந்திரிக்கலாம். ஏன்னா 4:45க்கு எழுந்திரிக்கணும்னு நம்ம யாரும் கட்டாயப்படுத்தல. ஒரு கட்டாயப்படுத்தாத போது நமக்கு ஒரு மனநிலை இருக்குல்ல, இத நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிடாம நாம ஒரு வேலைய செய்றோம். உத்தரவிட்டு நம்ம ஒரு வேலைய செய்யும்போது 6 மணிக்கு நீ எந்திரிக்கணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் உத்தரவிட்டா அது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நமக்கு யாருமே வந்து அப்படி 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நாமளே நமக்கு உத்தரவிடும்போது, அ அது நமக்கு கஷ்டமா இருக்கும் 6 மணிக்கு எந்திரிக்கிறது. அப்போ நமக்கு யாரும் உத்தரவிடாம நாம எந்திரிக்கணும். அந்த 6 மணிக்கு எந்திரிக்கிறத ஈஸியா எப்படி மாத்துறது? ஆனா 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு உத்தரவு இருக்கு. ஒரு உறுதிமொழி இருக்கு.
அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, யாருமே எது நமக்கு ஈஸினா யாரும் உத்தரவிடக்கூடாது நமக்கு. யாரும் நம்மகிட்ட உறுதிமொழி வாங்கக்கூடாது. நாமளே நம்மகிட்ட உறுதிமொழி வாங்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 4 மணிக்கு எந்திரிச்சிடலாம். ஏன்னா நாம 4 மணிக்கு எந்திரின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நம்ம உறுதிமொழி வாங்கிக்கல. நம்ம கட்டாயப்படுத்தலை. கட்டாயமே இல்லாமல் நம்முடைய விருப்பத்தின் பேரில் எந்திக்கிறோம். புரியுதா? இப்போ 6 மணிக்கு எந்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உறுதிமொழி வாங்கிட்டு, நான் அப்படி எந்திக்காம நம்முடைய விருப்பத்தின் பேரில் 7 மணிக்கு எந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது நமக்கு ஈஸியாக இருக்கும். 7 மணிக்கு எந்திக்கிற ஈஸியாக இருக்குது. என்னால் 6 மணிக்கு எந்திக்க முடியலப்பா, என்னால் 7 மணிக்கு எந்திக்க முடியுது. ஏன் 7 மணிக்கு எந்திக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்குன்னா, ஏன்னா நம்மக்கிட்ட நம்மளுடைய ஒரு உறுதிமொழியே எடுக்கல. 7 மணிக்கு எந்திக்கணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட உறுதிமொழியே வாங்கலை. நம்மளை கட்டாயப்படுத்தலை. யாருமே நம்மளை கட்டாயப்படுத்தலை. அதனால தான் நமக்கு 7 மணிக்கு எந்திக்கிற ஈஸியாக இருக்குது. அப்போ அந்த கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்மளுடைய அந்த உறுதிமொழி அது ஒரு உறுதிமொழியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா அதுதான் முக்கியமே தவிர 7 மணிக்கு எந்திக்கிறதோ அல்லது 4:30க்கு எந்திக்கிறதோ கஷ்டம் கிடையாது. நம்மகிட்ட ஒரு உறுதிமொழியின்படி நாம் நடந்துக்கணும். அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து அதாவது விருப்பம் போல் நடந்துக்கிறது, விருப்பம் போல் மனம் போல் வாழ்கிறது இது ஈஸி. ஆனால் வந்து ஒரு உறுதிமொழியின்படி வாழ்கிறது கஷ்டம். அதனால் அப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விருப்பம் போல் வாழ பழகணும். அதாவது ஒரு உறுதிமொழியை அடிப்படையாக கொண்டு உறுதிமொழிக்கும் மதிப்பு கொடுக்கணும், உறுதிமொழிப்படியும் வாழணும், விருப்பம் போலும் வாழணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 6 மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உறுதிமொழி வாங்குகிறோம். அப்படி தானே? அப்போ இந்த உறுதிமொழியை எப்படி கடைப்பிடிக்கிறேன்னா, விருப்பம் போல் வாழ்வதின் மூலமாக இந்த உறுதிமொழியை கடைப்பிடிக்கணும். 6 மணிக்கு எந்திக்கணுமா, நான் என்னுடைய விருப்பப்படி தான்ப்பா எந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 4:30க்கு எந்திரிச்சிருங்க. எப்படி 4:30க்கு எந்திரிச்சிடணும். என்னை யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நீ சொல்கிற மாதிரிலாம் நான் நடக்க முடியாது. 6 மணிக்கு எந்திக்கணுமா, என்னால் முடியவே முடியாது. நான் 4:30க்கு தான் எந்திப்பேன் காலையில் அப்படின்னு சொல்லிடணும். நான் 5 மணிக்கு தான் எந்திப்பேன், அல்ல 5:30க்கு தான் எந்திப்பேன். அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த உறுதிமொழியை விட நான் என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்கிறது வந்து மிகப்பெரிய உயர்ந்ததாக மாறிடுது. உறுதிமொழிங்கிறது ஒன்றுமே இல்லாத விஷயமாயிடுது. ஆனால் நான் என்னுடைய விருப்பத்தின்படி அப்போ உறுதிமொழி எனக்கு தேவையில்லையா போயிடுது. நான் உறுதிமொழி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. புத்தாண்டு உறுதிமொழிகள்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் வந்து என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்கிறதே உறுதிமொழிகளாக இருக்குது. உறுதிமொழியை விட உயர்ந்ததாக இருக்குது, தரம் கூடியதாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய உண்மை! அதில் எந்த ஒரு இதுவுமே வந்து இந்த வருமுன் காப்பது, இதில் வந்து வருமுன்னாலே நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம். அப்படிங்கும்போது இதில் அதெல்லாம் வருது. வருமுன் காப்பது, வருமுன்னாலே நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம். 9 மணிக்கு வேலையா, நான் 9 மணிக்கெலாம் என்னால் வர முடியாதுப்பா, 8:30க்கு வேணால் வரேன். என்னால் 9 மணிக்கு என்ன கட்டாயப்படுத்தாத, நானே 8:30க்கு வேணால் வரேன் அப்படி சொல்லிடணும். எப்படி என்ன கட்டாயப்படுத்தாத, இப்படித்தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி 9 மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு நீ என்ன கட்டாயப்படுத்துன, நீ யாரு அப்படிலாம் சொல்லிட்டு, நானே 8:30க்கு தான் வருவேன் அப்படி சொல்லணும். புரியுதா? அப்போ நம்ம விருப்பத்தின்படி வாழ்கிறத வந்து அங்கே நம்முடைய விருப்பம் தான் அங்கே இருக்கணும். எப்போவுமே வந்து கரெக்டாக 9 மணிக்கு தானே வர சொன்னாங்க, 9 மணிக்கு போய் நிற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா 9:01 ஆயிடும். ஐயோ, அவங்க சொல்கிற மாதிரியே நம்ம நடந்துக்கல, இதில் வந்து அப்போ அப்படி நம்ம விருப்பத்தின்படி இல்லை, என் விருப்பத்தின்படி நான் 9:30க்கு தான் வருவேன் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பாதிப்பு. அப்போ நமக்கு பாதிப்பும் வரக்கூடாது, 4 பேர் நம்மளை குறையும் சொல்லக்கூடாது, நம்ம முன்னேற்றத்திற்கும் நம்முடைய விருப்பங்கிறது ஒரு வழிவகுக்கணும். அப்படிங்கும்போது யார் எதை சொன்னாலும் அதில் நம்ம விருப்பத்தை வைக்கணும். யார் எந்த விதிமுறை வச்சுக்கிட்டாலும் அதில் நம்ம விருப்பமும் அங்கே இருக்கணும். நம்ம விருப்பத்தின்படி தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். 9 மணிக்கு தான் வரணுமா, இல்லை என்னுடைய விருப்பம் அப்படியா, அப்படின்னா என்னுடைய விருப்பம் வந்து 8:30ப்பா அப்படி சொல்லணும். அப்போ இதில் என்னுடைய விருப்பம் தான் இருக்குது, அங்கே விதிமுறை இல்லை. அப்போ நான் எனது விருப்பத்தின்படி சுய சிந்தனையின்படி முடிவெடுக்கிறேன். நான் வந்து அந்த இல்லை 8 மணிக்கு கூட நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 8:30க்கு 9 மணிக்கு வர சொன்னாங்களா, இல்லைன்னா 8:30க்கு இல்லை 8:15க்கு 8 மணிக்கு கூட நான் வந்துடுவேன், அது என்னுடைய விருப்பம். அப்படிங்கும்போது அந்த மாதிரி தான் வந்து நீ வந்து 4 மணி, இப்போ வந்து 4 மணி வேலை முடியுது, ஆஃபீஸ் வந்து 5 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கிங்க, 5 மணிக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது தானே அங்கே விதிமுறை. இல்லை நீ என்ன சொல்கிறது, நான் 5:30 வரைக்கும் இருப்பேன் அப்படி சொல்லணும்.
புரியுதா? அப்ப நம்முடைய விருப்பங்கிறது வந்து, அங்க வந்து வியப்பாக மாறப்படுகிறது. இப்ப இல்ல நான் 3:30க்கு ஓடிருவேன். 5 மணிக்கு வரைக்கும் ஆஃபீஸா? ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு, அப்படியே பெர்மிஷன் வாங்கிட்டு அப்படியே நான் 3:30க்கு போயிடுவேன். அப்படின்னா, அதுல வந்து என்னுடைய விருப்பம் வந்து அங்க வந்து இழப்படும். என்னுடைய விருப்பம் இவன் இப்படித்தான் அப்படின்னு. அவன் வந்து 5 மணிக்கு ஆஃபீஸா? முடிஞ்சிருதா? வீட்டுக்கு போலாமா? இல்ல நான் 10 நிமிஷம் இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு தான் வருவேன். அந்த மாரி சொல்லணும். புரியுதா? புரியுதா சார்? இதுதான் வந்து எந்த உறுதிமொழி அதிகாலை எழுந்திருப்பதற்கான ஒரு அற்புதமான ஃபார்முலா வந்து இதுதான்.